இதைவிட ஒரு மோசமான பொய்யை ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியாது. காரணம், அந்த மயக்கம் அடைந்து அவர்கள் விழுந்ததற்கு காரணம் காவல்துறை அல்ல. ஒரு மனிதரை ஒரு கூட்ட நெரிசலில் 10 மணி நேரம் அந்த உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் நிற்க வைத்தால் ஆங்காங்கே தனித்தனியாக 100 இடங்களிலே 100 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்களே தவிர ஒரே இடத்தில் 100 பேர் மயக்கம் போட்டு விழவில்லை. அவருடைய உடல் நிலையை பொறுத்து பெண்கள் வெளியே சிறுநீர் கழிக்க கூட செல்ல முடியவில்லை. ஆண்கள் அவர்களுக்கு உணவு கிடையாது, மாத்திரை கிடையாது. அவர்கள் ஏதாவது மருந்து சாப்பிடுவர்களாக இருந்தால் அதற்கான வசதி கிடையாது. 12 மணிக்கு விஜய் அங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருந்தால் அந்த மக்களெல்லாம் 1 மணிக்கு வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். 7:30 மணி வரை மக்களை நிறுத்தி வைத்த ஒற்றை காரணத்தினால் ஆங்காங்கே அவர்கள் மயங்கி விழுந்தார்களே தவிர அங்கே கலவரம் நடக்கவில்லை, தள்ளுமுள்ளு நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் உடல் எந்த அளவுக்கு அந்த வெயிலை தாங்கும், குடிக்க தண்ணீர் இல்லை, தாகம், தவிப்பு, இதிலே மயங்கி விழுந்தார்கள். எனவே இது எந்தவித கலவரமோ அசம்பாவிதமோ அங்கே நடக்கவில்லை. இது தனி மனிதர்கள் 100 பேர் அவ்வளவு பெரிய கூட்டத்தில், அந்த கூட்ட நெரிசலில், அந்த வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் இருந்தால் பலர் மயங்கி விடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதை சாதாரண அடிப்படை அறிவுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதற்கும் சினிமா வசனம் யாராவது எழுதி கொடுத்தால்தான் இப்படி பேச வேண்டும் என்று விஜய் நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. அந்த 100 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கரூர் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத போது திமுக அரசு, எங்களுடைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் மற்ற மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து அந்த 100 பேரில் 60 பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். 40 பேரை காப்பாற்ற முடியவில்லை. எனவே இந்த 100 பேர் மயங்கி விழுந்ததிலே 60 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான நடவடிக்கையை எடுத்தது எங்களுடைய அரசு, திமுக அரசு. இதையெல்லாம் மறந்துவிட்டு மக்களை முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு பொய்யை பிரச்சாரம் பண்ணுகிற வேலையை விஜய் தொடர்ந்து செய்து வருகிறார். எனவே அந்த இறப்பு என்பது இயற்கையாக நடைபெற்ற ஒன்று. அதில் மயக்கமடைந்து விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கே இருக்கிற கூட்டம் பூரா விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜய் ரசிகர்கள். கீழே விழுந்தவர்களை காப்பாற்றக்கூட அவர்களுக்கு மனது வரவில்லை. சில இடங்களிலே நான் பார்த்தேன், அவர்கள் மீது ஏறி போகிறார்கள், அவர்களை உதைத்து தள்ளிவிட்டு போகிறார்களே தவிர அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அவர்களை எங்கேயாவது தூக்கி உட்கார வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாத ரசிகர் கூட்டத்துக்கு நடுவிலே இது நடந்தது. தொடர்ந்து திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்னு சொல்றாரு. குறிப்பா முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி ஓடிக்கொண்டிருக்காருன்னு சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் சிங்கப்பூருக்கு போயிட்டாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இங்க வந்து ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. அவங்க கட்சி வழக்கறிஞர் ஒருவரே வழக்கு தொடர்ந்துருக்கிறார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் பணம் கேட்டார். பணம் வாங்கிட்டு தான் நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்க கட்சி, அவங்க அமைச்சர் ஒருவர், மூத்த அமைச்சர், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த நியமனங்களை செய்தார் என்று நாங்கள் யாரும் சொல்லவில்லை. தாவே காச வழக்கறிஞர் ஒருவரே வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவரை இந்த கேள்வியை கேட்டீர்கள் என்றால் அவர் சரியாக பதில் சொல்லுவார் என்று நினைக்கிறேன். ஒரு பெரிய கூட்டத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு காவலர் பாதுகாப்பு இருக்க முடியாது. அந்த கூட்டத்தில் கலவரம் நடந்தால் காவலர்கள் உள்ளே நுழைந்து அந்த கலவரத்தை அடுக்கலாம். வெயிலிலும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்ததை கலவரம் என்று எப்படி சொல்ல முடியும்? அது இயல்பான ஒன்று. பல இடங்களிலே, இங்கே கும்பகோணத்திலே குடமுழுக்கு நடைபெற்ற நேரத்தில் அன்றைய முதலமைச்சர் இங்கே சென்ற பொழுது பல பேர் அந்த கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து இறந்தார்கள். அதற்கு திமுக தான் காரணம், எதிர்க்கட்சி காரணம் என்று அவர்கள் சொல்லவில்லை. சில நேரங்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகளிலே ஒரு ஆர்வத்திலே முட்டி மோதிக்கொண்டு நிற்கும் பொழுது அவர்கள் உடல் வலிமையை பொறுத்து, அது இதில் மயக்கம் அடைந்தார்கள். அந்த 100 பேரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அதில் 60 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். 40 பேரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அவர்கள் உடல் அதைவிட மோசமாக, அது இந்த வெயில் கொடுமையையும்
தண்ணி இல்லாத நிலையையும் உணவு இல்லாத நிலையையும் தாங்கி கொள்ளும் வலிமை இல்லாதவர்கள் இறந்திருக்கிறார்கள். இது இயல்பான ஒரு மரணம். அதற்கு ஒரே காரணம் 12 மணிக்கு அங்கே வந்து பேசுவதாக சொன்ன ஒருவர் 7:30 மணி வரை அங்கே வரவில்லை. அவர் நிறைய பேசுகிறார். 7:30 மணிக்கு தான் நான் அங்கேருந்து வரும்போது எனக்கு 7:30 மணிக்கு தான் அங்கே வர வச்சாங்கன்னுலாம் சொல்கிறாரு. 8:30 மணிக்கு நாமக்கல்லிலே பேச வேண்டும் என்று நேரம் கொடுத்திருக்கிறார். 8:30 மணிக்கு நாமக்கல்லில் அவர் பேச வேண்டுமென்றால் திருச்சி விமான நிலையத்திற்கு 7 மணிக்கு வந்து அங்கிருந்து 1 மணி நேரம் நாமக்கல் பயணம் செய்து அங்கே 8:30 மணிக்கு பேசியிருக்க வேண்டும். ஆனால் 8:45 மணிக்கு அவர் சென்னையிலே இருக்கிறார். அப்படி என்றால் அந்த மக்களை காக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே அவர் தொடங்கி இருக்கிறார் அந்த நாளையே. 7:30 மணி வரைக்கும் நிற்கட்டும் என்றே நினைத்து அவர் நிற்க வைத்திருக்கிறார். கேட்டால் நான் வழிநெடுக எனக்கு கூட்டம் இருந்துச்சு. என்னதான் வழிநெடுக கூட்டம் இருந்தாலும் நாமக்கல்லிலிருந்து கரூர் வருவதற்கு காரிலே வந்தால் 50 நிமிடம் ஆகும். இவர் வந்து 7 மணி நேரம் 7:30 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறதே பெரிய பொய். அந்த பொய்யை இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார். 32 பேருக்கு அந்த பணி நியமன ஆணை எப்படி பார்க்குறீங்க? அது நீதிமன்றம் இது போன்ற விபத்துகளில் இருந்தவர்கள் குடும்பத்துக்கு பணி நியமனம் கொடுப்பது என்பது தவறானது என்று ஏற்கனவே ஒரு வழக்கில் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஒரு அரசு ஊழியராக இருந்து அவர் இறந்து போனால் அந்த பணியை அவருடைய வீட்டு குடும்பத்தாருக்கு கொடுப்பது என்பது இயல்பு. ஆனால் இதில் எவ்வளவு பேர் அந்த தங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலம் இந்த குடும்பத்தை காப்பாற்றியவர்கள் என்று பார்க்க வேண்டும். அதாவது ஒரு குடும்பத்திலே ஒருவர் சம்பாதிப்பவர் என்றால் அந்த ஒருவர் இறந்து போனால் அந்த மற்றவர்களுக்கு வருவாய் இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஏதேனும் உதவி செய்வது என்பது வேறு. ஆனால் இது கரூரிலே இடைத்தேர்தல் வரப்போகிறது, அந்த மக்கள் நம் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கிற ஒரு செயல். சார், திமுகவும் அதிமுகவும் வேற வேற கிடையாது. இந்த இடைத்தேர்தலை வந்து அவங்க அதோட கூட்டுக்களவாணி அப்படி இல்லைங்கிறத அந்த இடைத்தேர்தலை அவங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். இது இடைத்தேர்தலில் தெரிஞ்சிடும்ல. திமுகவும் அதிமுகவும் கூட்டுக்களவாணியாக 50 ஆண்டு கால அரசியல் 1972 தொடங்கியது என்றால் 54 ஆண்டு கால அரசியலை தமிழ்நாட்டிலே எதிரெதிராக நடத்தி இருப்பது திமுக அதிமுக தான். இன்றைக்கு போய் இவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் குதிரை பேரத்தின் மூலம் விலைக்கு வாங்குகிறார்கள். மற்ற கட்சியிலெல்லாம் சோஃபா பரிமாற்றத்தின் மூலம் எங்கேயாவது ஒரு அலுவலகத்திற்கு ஒரு தலைவர் போகிறார் என்றால் அங்கே புது சோஃபா முதலில் போகுமா? அந்த அலுவலகத்திலே நாற்காலியே இருக்காத, தரையில் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். எதற்கு புது சோஃபா போகிறது? இது போன்ற தவறுகளையெல்லாம் செய்துவிட்டு மற்றவர்களை பழி சொல்வது என்பது அவருக்கு வசனம் எழுதி கொடுத்தவங்கள தான் கேட்கணும். பாவம், அவரை கேட்குறதுலையா பலன் இருக்குமான்னு எனக்கு தெரியல.